ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு என்எஸ் ரெடி சேனல். நீங்கள் வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயின் லூப் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படியெல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணணுங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் செயின் மெயின்டெனன்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோவை முழுக்க ஃபுல்லாக பாருங்க நண்பா. இது 200cc 400cc 1000cc பைக் வரைக்கும் கூட இது சூட்டபிள் ஆகும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெவி கோ நண்பா. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது முதல்ல பார்த்தீங்கன்னா செயின் கிளீனரு. இது பார்த்தீங்கன்னா மோட்டலில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மோட்டலில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இது அதுக்கு கீழே இருக்கக்கூடியது ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி செயின் லூபுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டல் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த ரிம்மில் தெரிக்காது. மற்ற செயின் லூப் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிம்மில் தெரிச்சு ஒரு மாதிரி அசிங்கமாக மாறிடும். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிம்மில் தெரிக்காது. ஸோ இதுதான் நான் சஜஷன் பண்ணுறது. இதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சமாக சொல்கிறேன். செயின் லூப் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா இப்படி கை வச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா லூப் அதில் இருக்காது, காஞ்சு போய் கிடக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் செயின் லூப் அடிக்கணும். செயின் லூப் பார்த்தீங்கன்னா ஒரு 25 days 30 days ஒன்ஸ் நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு நீங்கள் மோட்டல் செயின் லூப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். முதல்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செயினை முதல்ல க்ளீன் பண்ணணும். அது எப்படிமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கும் நீங்கள் ரிம்மு பக்கம் ஒரு துணியை நீங்கள் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தெரில. இந்த மாதிரி போட்டு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கும் பொழுது மட்டும் லூப் அடிக்கும் போது சரி, கிளீனர் அடிக்கும் போது சரி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு துணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சும்மா பக்கத்தில் வச்சு கிளீனர் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணியாச்சுன்னா உள் பக்கமும் கூடி நீங்கள் அப்ளை பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளீனர் அப்ளை பண்ணது ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி செயின் ஃபுல்லாக நீங்கள் அந்த இதை அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். எப்பயுமே நீங்கள் செயின் லூப் அப்ளை பண்ணும்போதும் சரி, செயின் கிளீனர் அப்ளை பண்ணும்போதும் சரி, நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரிம்மில் படாது. இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படும். ஸோ இப்படி ரிவர்ஸில் நீங்கள் இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக படாது. அந்த பக்கம் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இதில் தெரியுதா தெரியலையான்னு தெரியல, வீடியோவில் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். நண்பா பார்த்தீங்கன்னா தெரியும், செயினில் எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு. பார்த்தீங்களா, எவ்வளோ நாள் நான் தெரியாதனமாக அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் செயின் கிளீனர் அடிச்சுட்டு அதை ஒரு 5 to 10 minutes நீங்கள் காய விடணும், உணர விடணும். நல்லா அது இறுகி அதில் ஒட்டணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வாட்டர் அப்ளை பண்ணணும்.
நெக்ஸ்ட் என்னென்ன ப்ரொசீஜருங்கிறது நான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ்ங்கிறத உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்க்காம பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் நீங்கள் 1-2 தான் செய்வீங்க, பார்த்துக்குங்க. அதே மாதிரி செயின் க்ளீனரை வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் அடிச்சிடணும். நான் அடிச்சிட்டேன். அதை நீங்கள் அடித்து அதையும் க்ளீன் பண்ணணும். அதையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் அடித்தது தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பக்காவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து வாட்டர் அப்ளை பண்ணி எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளீன் பண்ணுற இது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாக தண்ணி ஃப்ளூயண்ட்டாக வரும். அந்த மாதிரி இதை கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது இப்போதைக்கு இதுதான் கிடச்சிச்சு எங்கள் ஊரில், அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். ஒரு ப்ரஷ் விற்கும், இதெல்லாம் நீங்கள் வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ரொம்ப ஹார்டாக இருக்குது. நீங்கள் வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக இந்த மாதிரி, அதாவது செயின் க்ளீனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை செய்யணும். நான் வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் செயின் க்ளீனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை செய்யுங்க. இந்த மாதிரி மெதுவாக உங்களுக்கு மெதுவாக க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது க்ளீன் ஆகும், லைட்டாக க்ளீன் ஆகும், தெரியும் உங்களுக்கு. ரொம்பலாம் ஹெவியாக தைக்காதீங்க, மெதுவாக மட்டும் தைங்க. ஹெவியாக தைச்சிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். இதே மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிருங்க. நண்பா இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சுக்கோங்க. கிளாத்தை வச்சுட்டு இதில் க்ளீன் பண்ண போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை ஓட விட்டு இப்படியே கையை வச்சு தேய்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேய்க்காதீங்க, கையில் அடிபட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் வந்து தொடச்சிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ அழுக்க காட்டுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா எல்லா பக்கமும் நல்லா க்ளீனாக தேய்ச்சிடுங்க. முதல்ல தண்ணியை நல்லா வடியை விட்டுருங்க. வடியை விட்டுட்டு இப்படி பண்ணுங்கள். வடியை விட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீன் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா செயினில். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. செயின் ஸ்ப்ராக்கெட்லேயும் தொடங்க. செயின் ஸ்ப்ராக்கெட்லேயும் நீங்கள் தொடச்சிங்கன்னா தெரியும் அழுக்கு இருக்குது பாருங்கள். செயின் ஸ்ப்ராக்கெட்லேயும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா தொடச்சிடுங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் உங்களுக்கு அது பளபளன்னு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக மாட்டும் போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுங்கிறது எனக்கு தெரில. நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். தெரியுதா? க்ளீனாக இருக்குது பாருங்கள். உள்ளே என்னால் கேமராவை கொண்டு போய் காமிக்க முடியல. ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. நண்பா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டில் லூப் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி துணியை நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும், தெரிக்காது. நான் துணியை வச்சு பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிச்சிருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக தெரிச்சிருச்சு. கீழ் பக்கம், மேல் பக்கம், சைடு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செயின் ஒரு இடம் விடாமல் பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக அடிச்சிருங்க நண்பா. இப்போ இருந்து நான் இதை ஓட்டி விடுறேன். நீங்கள் ஃபுல்லாக அடிச்சிருங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். அந்த லூப் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணால் தான் செயினோட அதை எப்படி சொல்கிறது, செயினோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். வச்சு தொடச்சிங்கன்னா டக்குன்னு போயிடும். எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீலை வந்து ரிவர்ஸில் சுற்றி வந்து இது பண்ணுங்கள், செயின் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிம்மில் வந்து அதிகமாக ஒட்டாது. நான் ஓரளவுக்கு அந்த ரிம்மை வந்து அந்த செயின் க்ளீனரை வச்சு நல்லா தொடச்சிட்டேன். செயின் க்ளீனர் யூஸ் பண்ணியே தொடங்க, சூப்பராக பக்காவாக ஃப்ரெஷ் ஆயிரும். செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எந்தளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குண்டு. அதே மாதிரி ரிம்மையும் நான் ஓரளவுக்கு நல்லா தொடச்சிட்டேன். எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க நண்பா. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். செயின் லூப் க்ளீன் பண்ண தெரியாது எல்லாருமே வந்து பர்ஃபெக்டான முறையில் செயின் க்ளீன் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் வந்து தப்பாக க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணுங்கள். உங்கள் செயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். மந்த்லி 1 டைம் வந்து
ஒரு மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை நண்பா. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். உங்கள் வண்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். செயின் வந்து சீக்கிரமாக மாற்றுறது வந்து இது வந்து ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த செயின் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓட்டிக்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறீங்க. டாட்டா விபிடிக்கு ஷேக் மெதின் NS ரைடர். பை நண்பா.